இந்த வருஷ தொடக்கத்தில் இருந்தே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான வொலட்டிலிட்டியை பார்த்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலையேன்னு குழப்பமாகவும் இருக்கும். சரி, இவர்கிட்டையாவது கேட்போம், ஹோப்ஃபுல்லாக ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு என்கிட்டையும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகள் தான். சரி, ஒவ்வொரு ஆளுக்கும் தனியாக அதே பதிலை சொல்கிறதுக்கு மொத்தமாக ஒரு எபிசோடில் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். எங்கே பார்த்தாலும் போர் பற்றிய பேச்சாக தான் இருக்குது. ரோட்டில் வர்றோம் போகிறோம்லாம் பல போர்களை அவங்க வாழ்க்கையில் பார்த்த மாதிரி போர் யுக்திகளை பல ஆங்கிளில் அலசி ஆராய்ஞ்சு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? மூணாம் உலகப் போர் உலகம் அழிய போகுது அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார். ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே புகுந்த உடனே மார்க்கெட் சர்ன்னு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பாக இன்னும் கீழே தான் போகும் அப்படின்னு எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். பார்த்தா அன்றைக்கி மதியமே மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நல்ல மேலே போகுது. இப்போ நான் கையில் காசை வச்சுட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி ஒரு சீரியஸான போர் நடக்கும்போது மார்க்கெட் ஏன் இப்படி உடனே ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தார். நடந்து முடிஞ்ச பிறகு நாம் அது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லி விளக்கலாம். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னால் இதை சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் எந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பற்றி கவலைப்படாமல் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்கும் ஞாபகத்தில் இருக்காது. அதனால் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான வொலட்டைலான நேரங்களில் மீடியாவையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம போர்ட்ஃபோலியோவையும் பார்க்கக்கூடாது. அது தேவையில்லாத ப்ரெஷரை தான் நமக்கு கொடுக்கும். மார்க்கெட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா எந்த போர் சம்மந்தமான நியூஸுக்கும் ஆவரேஜாக 20 நாள் மார்க்கெட் கீழே போயிருக்குது. அப்புறம் ரெக்கவர் ஆகி மேலே வரத்தான் செஞ்சுருக்கு. அதுக்காக இந்த தடவையும் 20 நாள் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம எமோஷன். அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்க முடியும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு பாதகமாக தான் முடியும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இந்த வருஷ தொடக்கத்திலேருந்து மார்க்கெட் பயங்கர வாலட்டைலாக இருக்குது, இந்த வருஷம் பூரா இப்படி தான் இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த கேள்வியை கேட்ட ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வியிலேயே ஒரு டிஸ்க்ளைமரும் அனுப்பியிருக்காங்க. மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கே பதில் தெரியுது, ஆனாலும் நான் ஏதாவது மை போட்டு பார்த்துருப்பேனோ அப்படின்னு என்கிட்ட செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம மனித இயல்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்சர்டனிட்டி பிடிக்காது. வருங்காலத்தை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் யாராவது அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்மகிட்ட சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். சாதகம் மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்களே, சரி அவருக்கு நமக்கு சாதகமாக ஏதாவது சொல்கிறாரான்னு கேட்போமே அப்படின்னு ஆர்வமாக ஜோசியம் கேட்குற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன நினச்சி என்ன ஆக போகுது? இட் டஸ் நாட் மேட்டர். நான் நினைக்கிறதுக்கும் மார்க்கெட் ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் குடுகுடுப்புக்கார மாதிரி என் ஒப்பீனியனை சொல்கிறதுல அர்த்தமே இல்லையே. நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் லாங் டேர்மில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதை நம்ம விளக்கமாக ரிஸ்க் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே மார்க்கெட் மேலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்த வொலட்டிலிட்டிங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி, யூஎஸில் ஹை க்ரோத் டெக்னாலஜி ஸ்டாக்ஸை ஏன் இந்த கும்மி வச்சுருக்காங்க, இது இனி மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் அந்த கம்பெனிஸோட அதிவேக வளர்ச்சியை நம்பி அதுக்கு ஆல்ரெடி ஹை ப்ரீமியம் வேல்யூ கொடுத்து வச்சுருக்குது. அப்போ அந்த கம்பெனிஸோட அதீத வளர்ச்சியில் மார்க்கெட் சின்ன ரிஸ்க் பார்த்தாலும் அதோட ப்ரீமியம் வேல்யூவை கட் பண்ணி பெருசாக ரியாக்ட் பண்ணத்தான் செய்யும். அதனால் அது எவ்வளோ வேகத்தில் மேலே போகுதோ அவ்வளோ வேகத்தில் கீழேயும் வரத்தான் செய்யும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த கம்பெனிஸில் கடந்த 2 வருடமாக இருந்த அந்த அதீத வளர்ச்சி இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. அதனால தான் எல்லா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸும் 50% மேலே கீழே வந்துருச்சு. நானுமே என் போர்ட்ஃபோலியோவில் 20% ஹை க்ரோத் ஸ்டாக்ஸை வச்சுருக்கத்தான் செய்கிறேன். எல்லாமே 50%க்கு மேலே கீழே போய் தான் இருக்குது. ஆனால் இது இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
அதனால் எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் மேலே மட்டும்தான் போகணும்னு நம்பிட்டு இருந்த நிறைய பேருக்கு தான் இது பேரதிர்ச்சி ஆகிடுச்சு. இதை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்க வேண்டியதுதான். ஹை க்ரோத் ஸ்டாக்ஸோட எக்ஸ்போஷர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கூட கூட நம்ம போர்ட்ஃபோலியோவோட வொலட்டிலிட்டியும் அதிகமாகத்தான் செய்யும். அந்த மாதிரியான வொலட்டிலிட்டியை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதில் எக்ஸ்போஷர் வச்சுருக்கணும். நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே அது நடக்கும்போது தான் ஆஹா இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நடக்கிறத ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. 50,000 பாதியாக குறைஞ்சி 25,000 ஆகும்போதே இதை கற்றுக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஃப்யூச்சரில் 1 மில்லியன் போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ உங்களால் இந்த மாதிரியான வொலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியலைன்னு தெரிஞ்சால் ஹைக்ரோத் டெக் ஸ்டாக்ஸுக்கு பதிலாக QQQ அல்லது VGTன்னு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறது நல்லது. இன்னும் சில பேர் என் போர்ட்ஃபோலியோ டெய்லி 5% 6% கீழே போயிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S&P 500 மொத்தமாகவே 10% தான் பீக்லேருந்து கீழே போயிருக்குது. நாஸ்டாக் 100 15% கீழே போயிருக்குது. இவங்க போர்ட்ஃபோலியோ 5% 6% டெய்லி கீழே போகுதுன்னா 100% ஹை க்ரோத் ஸ்டாக்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸில் 20%க்கு மேலே எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்ல ஐடியா இல்லை. அப்படி அதுக்கு மேலே வச்சுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் மேலே ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கணும். அதோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் ஸ்டொமக்கும் வேணும். அப்புறம் சில பேர் இண்டெக்ஸ் 10% கீழே பண்ண உடனே நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன், பார்த்தா மார்க்கெட் இன்னும் கீழே போகுது, நம்ம எப்படி மார்க்கெட் பாட்டமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் மார்க்கெட்டை டைமிங் பண்ண முடியாது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனாலும் கேட்குறாங்க. மார்க்கெட் 10% கீழே போகிறதெல்லாம் வருஷம் நடக்கிற விஷயம். இதெல்லாம் நாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கக்கூடாது. மார்க்கெட் 50% வரை கீழே போகலாம் அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்கணும். என்னோட ரூல் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் கீழே போகுதுன்னா ஆடி தள்ளுபடியில் ஆலன் சோலை ஷர்ட்ஸ் வாங்குற மாதிரி நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் கீழே போகலாம், போயிட்டு போகுது. போன மாதம் வாங்குறத விட இப்போ நம்ம சீப்பாக தானே வாங்கினோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இன்னும் சீப்பாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் டர்னில் எவ்வளோ மிச்சப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முயற்சி பண்ணணும். எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா இது இன்னும் கீழே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்றுட்டு வெளியே வரக்கூடாது. நாம் இப்போ ஒரு டீ கடை நடத்துகிறோம், பொருளாதாரம் மோசமாக போகுது, போர் வரப்போகுது அப்படிங்கிற காரணத்துக்கெல்லாம் அதை விற்றுடுவோமா என்ன? அதே தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும். ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட். அப்புறம் லெவரேஜ் ETF. டெக்னாலஜி தாங்க ஃப்யூச்சர், அதுவும் செமிகண்டக்டர்ஸ். அது இல்லாமல் எந்த பொருளும் இனி ஃப்யூச்சரில் இருக்காது. அதனால் நான் லெவரேஜ் ETF TQQலையும் SOXLலையும் 100% இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. காரணங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் லெவரேஜ் ETFோட ரிஸ்க்கை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இந்த 2 ETFமே பீக்கில் இருந்து கிட்டத்தட்ட 50% கீழே வந்துடுச்சு. அவங்களுக்கும் இது ஒரு வேக்கப் கால். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் கடந்த 2 மாத ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவியர் 10 வருஷத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை 2 மாதத்தில் கற்றுக் கொடுத்துருச்சு. என்னதான் நமக்கு கேள்வி ஞானம் இருந்தாலும் அனுபவம் மூலமாக கற்றுக்கிறதுக்கு அது நிகராகாது. இந்த 2 மாதம் அந்த அனுபவ அறிவை நமக்கு கொடுத்துருக்குது. அந்த வாய்ப்புக்கு நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். சரி, இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் சாதாரணம்யா அப்படின்னு தைரியமாக போல்டாக எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கிறேன். குருதிப்புணல் படத்தில் கமல்ஹாசன் ஒரு டயலாக் சொல்லுவார், தைரியம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அந்த மாதிரி தான் நானும் தைரியமாக இருக்கிறேன். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.